Visualization works என்னப்போல் வாழ்க்கை. I hope you should have completed whatever I told for part 2. Now coming to the last part. நம்ம ஏற்கனவே எது வரைக்கும் முடிச்சிருந்தோம்? TOC TOD Test of Controls and Test of Detailsல முடிச்சிருந்தோம். Now coming to this 501 கேட்கவே இல்லை. ஏன்னா இன்வென்ட்ரி, லிட்டிகேஷன் ஆன் கிளைம்ஸ், செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் இதுலேருந்து ஆடிட் எவிடன்ஸோட எக்ஸ்ட்ரா கன்சிடரேஷன் கேட்க சான்சஸ் இருக்குது. ஆர்பிடி ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் கேரோவில் கேட்கலாம், ஏஎஸ் 18 வச்சு கேட்கலாம், இல்லை ஆப்வியஸ்லி 500 சீரீஸில் உள்ளதை வச்சு கேட்கலாம். தட் கேன் பி தட். கேரோவோட கிளாஸஸ் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க பேர் சொல்கிறது இல்லை, கிளாஸஸ் நம்பரை வச்சு கேட்குறான். அது நீ ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு தடவை மனப்பாடம் பண்ணிக்கோ. யூஸ்வலி இட் ஷுட் நாட் ஹேப்பன், பட் தட்ஸ் வாட் தே ஆர் ஆஸ்கிங். ஸோ யூ ஷுட் கோ ஆஸ் பர் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் சாப்டர் 4 ஆஃப் கம்பெனி லா. சாப்டர் 4 ஆஃப் கம்பெனி லா என்னது? ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர்ஸ். அது சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் உள்ள வவுச்சிங் அண்ட் வெரிஃபிகேஷன் நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், ப்ரீமியமாக இருக்கலாம், ஸ்வெட் இக்விட்டி ஷேராக இருக்கலாம், பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி ரிலேட்டட் ESOP, ESOS, ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எப்படி பண்ணணும், இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. சின்னதாக நிறைய இருக்கும், விச் இஸ் யூனிக். இந்த பினாமி ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ், கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் ஆடிட், இது மாதிரி சின்னதாக தான் இருக்கும். அதெல்லாமும் பேக் ஆஃப் தி கொஸ்டின்ஸ், புக் பேக் இருக்கும், படிச்சுக்கோ. அதர் ஆடிட்ஸ் completely unique type of questions that they are asking. அதனால RTP and MTP of September 24 and January 25 other audits. அதாவது நான் சொல்றது சாப்டர் நம்பர் 9ல இருக்கிறத நல்லா படிச்சுக்கோ. அடுத்தது MCQல நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் மேஜராக கேட்குறாங்க. ஸோ அந்த நெகட்டிவ்ஸ் என்ன, அதாவது எதெல்லாம் இன்க்ளூடட்னு கேட்க மாட்டான். இதில் எது இல்லை, இதில் இப்படி பண்ணியிருந்தா ப்ரீ கண்டிஷன் சரியில்லைனா என்ன, ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் வாங்கலைன்னா என்ன, MRL மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் லெட்டர் வாங்கலைன்னா என்ன, இது மாதிரி நெகட்டிவ்ஸ் கேட்கும்போது அந்த கொஸ்டின்ஸ் படிச்சுப்போம். அடுத்தது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், ரிப்போர்ட் டிஸ்க்ளோஷர்ஸ்னு ஒரு டப்பா கொடுத்துருப்பான். அது எதுவுமே போன தடவை கேட்கல, சான்சஸ் தேர். EMP OMP எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப், அதர் மேட்டர் பேராகிராஃப் கேட்கல. ஸோ பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா போன தடவை அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் மட்டும்தான் கேட்டிருந்தான். அடுத்தது கீ ஆடிட் மேட்டர்ஸ், கம்யூனிகேட்டிங் கேம், அதுவும் முக்கியம். 701, 705 ரெண்டுமே முக்கியமாக குரூஷியலாக படிச்சுக்கணும். ஸ்பெஷல் ஆடிட் பொறுத்த மட்டும் பார்த்தா நான் சொன்ன மாதிரி சாப்டர் 9ல ரொம்ப யூனிக் கொஸ்டின்ஸ். போன தடவை மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அது சம்மந்தப்பட்ட டிஸ்க்ளோஷர்ஸ் தேவாஸ். இந்த தடவை ஹோட்டல், ஹாஸ்பிட்டல், சினிமா ஹால், அது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. கோ அண்ட் செக் RTP MTP அகைன். பேங்க் drawings, NPA provisions important, agriculture important. இதெல்லாம் பேங்க் ஆடிட் சம்பந்தப்பட்டது. I hope this is helpful. Put me in the comments so that it should be helpful. Thank you.